வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 2x2 அப்படின்ற ஒரு அணிக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, சேர்ப்பு அணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3x3 அணியா இருந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது adj A ஈக்குவல் டு AIJ ஓட டிரான்ஸ்போஸ், அதாவது என்ன எப்படி இருக்குன்னா -1 பவர் I plus J MIJ ஹோல் டிரான்ஸ்போஸ். இதை நம்ம அட்ஜாயிண்ட் A அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா கவனிங்க, ஒவ்வொரு அந்த அணியில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இணை காரணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது மைனர் ஆர்க் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். M11 M12 M13 ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அதே மாதிரி செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோல செகண்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோல தேர்ட் காலம். இப்ப தேர்ட் ரோ பார்க்க போறோம். தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோல செகண்ட் காலம், தேர்ட் ரோல தேர்ட் காலம். இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இதான் நம்ம என்னன்னு எழுதிருக்கோம், -1 பவர் I plus J எழுதிருக்கோம். இந்த -1 பவர் I plus J நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா இங்க M11 எடுக்கிறேன். நானு M11 ஐயோட வேல்யூ ரோ தான் ஐன்னு சொல்லுவோம். ஐயோட வேல்யூ என்ன 1. நான் -1 பவர் 1 பிளஸ் J வேல்யூ 1. அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2. அப்ப -1 ஸ்கொயர் பண்ணா +1. அப்போ ஃபர்ஸ்ட் M11 பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ இது மாதிரி நம்ம இந்த 3 ரோக்கும் 3 காலமுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் அதாவது A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணா கிடைக்கிற ஆன்சர். இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா adj Aன்னு சொல்லுவோம். இந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் இதுல என்டர் ஆகுது அப்படின்னா, ஸ்கேலார் மல்டிபிள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல லாம்டா இன்டூ ஏன்னு சொல்லுவாங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏன்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த லாம்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா லாம்டா பவர் n-1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. ஒரு 3x3 அணியில இங்க முன்னாடி எதனா ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. 1/3 கொடுத்துடுறாங்க. இந்த 1/3 தாங்க லாம்டா. அப்ப இந்த லாம்டா இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டுக்கணும் 1/3. அது என்ன என்னன்னா எத்தனை ரோ எத்தனை காலம், 3 ரோ 3 காலம், அதுதான் n. அப்போ 3 - 1. இந்த அட்ஜாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நம்ம எழுதிடணும். சரிங்களா? adj A ஓட ஆன்சர் இங்க எழுதிடணும். அப்ப 3ல 1 கழிச்சா நமக்கு என்னங்க கிடைக்கும் 2 கிடைக்குமா? இந்த adj A ஓட ஆன்சர் என்ன வருதோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 1/9 இன்டூ adj A. சரிங்களா? இப்போ இந்த 2 மாடல்ல நம்ம எக்ஸசைஸ்ல 2 சம் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.